வடகிழக்கு பருவமழை, மாண்டஸ் புயல், தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை. இந்த தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உருவான. அப்படி பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுதும் கூட முதலமைச்சர்கள், துறையினுடைய உயர் அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் 5 நாட்களுக்குள் முழுமையாக அந்த பணிகளை முடித்து சீரான மின் விநியோகத்திற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதேபோல பெஞ்சல் புயலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த துறைகளும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கே பணிகளை மேற்கொண்ட பொழுதும் கூட 3 நாட்களில் மின் வாரியத்தினுடைய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கான பணிகளை மேற்கொண்டோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் எங்கள் இடத்திலே சொன்னது, பொதுவாக மின் வாரியம் தான் கடைசியாக பணிகளை முடிப்பார்கள். மற்ற துறைகள்லாம் முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க, கடைசியாக தான் இபி சப்ளை கொடுப்பாங்க. அப்படி இருந்த சூழலை மாற்றி மற்ற துறைகளை விட மின்சார வாரியம் முதல் ஆளாக பணிகளை முடித்து முழுமையான மின் விநியோகத்தை கொடுத்து களத்திலிருந்து வெளியேறிக்கிறார்கள் என்ற பாராட்டுக்களை முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள் என்று எங்கள் இடத்திலே தெரிவித்தார்கள். அங்கேயே அமர்ந்து துறையினுடைய எல்லாம் சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். இந்த சட்டப்பேரவையின் வாயிலாக மழை, வெயில், இரவு, பகல் எங்களுடைய குடும்பங்களை விட்டு களத்திலே நின்று ஒரு சிறு பகுதியில் இரவு 12 மணிக்கு மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னாலும் கூட உடனுக்குடன் சென்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எங்களுடைய மின் வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரை என்னுடைய சார்பாக அன்பு கலந்த நன்றியை இந்த பேரவையின் வாயிலாக அவர்களுக்கு இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மின் வாரியத்தினுடைய ஊழியர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், எல்பிஎஃப் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024-25 ஆண்டினுடைய ஒருங்கிணைந்த மின் பராமரிப்பு திட்டம் 16/10/2024 முதல் 31/3/2025 வரை மொத்தம் 19,45,769 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கின்றன. 3 புதிய கோட்டங்கள், ஒரு புதிய மின் பகிர்மான வட்ட அலுவலகம், 11 புதிய கோட்டங்கள் என முழுவதுமாக புதிய அலுவலகங்களை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன.